இந்த செங்கோட்டையன் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ தாவேகாவோட கூட்டணியாகவோ இல்ல வேற ஏதோ ஒரு டேர்ம்ஸோடயோ அலைன் ஆனாங்கன்னா அது எப்படியான ஒரு பர்செப்ஷன் ஏற்படும்? போட்டோம். எஸ்டி சோமசுந்தரத்துக்கும் நாவலர் நெடுஞ்செழியனும் அந்த காலத்துல தனியா போய் நாங்க தனி அணி அமைக்கிறோம், நால்வர் அணி அமைக்கிறோம்லாம் சொல்லி போனப்போ அது என்ன தாக்கம் உருவாச்சோ அந்த தாக்கம் வரும். அவ்வளவு. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஆதரவு விஜய்க்கு இருக்கும் அதெல்லாம் அப்ப சார். இருந்து நால்வர் அணிக்கு விஜய்க்கு இருக்கிற equal ஆ சப்போர்ட் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுல்ல. அது எப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஏதோ ஒரு வகையில கைட் பண்ற இடத்துல இவங்க போய் போறாங்க. பாருங்க, நீ விஜய் எத்தனை சீட்டு கொடுக்குறாரு, எந்தெந்த சீட்டு கொடுக்குறாரு, எங்கே நிக்கிறீங்க என்னன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நமக்கு எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? பெருசா இருக்காது. எல்லா சீட்லையும் தோத்துருவார். அவரே தோப்பார். எந்த தொழில்னா தோத்துருவார். ஆனா ஓட்டு கணிசமா வாங்கி தோப்பார். என்ன டேர்ம்ஸ்ல சார் சொல்றீங்க அவரே தோப்பாரு? ஆமா சார், தெரிஞ்ச அரசியல சொல்றேன். உங்களுக்கு தெரியாத செய்தியா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச செய்தியா சொல்றேன். தோப்பாரு. என்ன இருக்கு? உங்க ஊர்ல வந்து மாநாடு போட்டு சினிமாவில இருந்து வந்து மதுரை விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், சார், எல்லா இடமும் நானே கேண்டிடேட் நினைச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாரு சார் அவரு. தலைவரே, கூட்டம் வேற ஓட்டு வேற. ஆந்திராவில் சிரஞ்சீவி கூடாத கூட்டமா விஜய்க்கு வந்திருக்கு. நான் வேணா சிரஞ்சீவியோட வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புறேன். விஜயோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆந்திராவில் இல்லை, சிரஞ்சீவி லைக் காட். ஸோ உங்க கூட்டணியில வந்தா அவரு பெரிய ஆதரவு அப்படி இருக்கக்கூடிய சொல்லலையே. நடிகர்னு சொல்லுவீங்க. அவருக்கு என்ன ஆதரவு இருக்கோ அந்த ஆதரவு திமுகவுக்கு எதிராக வரும்னு சொல்றோம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாங்க அவரை சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ விஜய் அவர்கள் வந்தா. ஒரு பக்கம் தனியா வந்து அவரை முதலமைச்சர்னு சொல்லிடுவோம். விஜய சொல்ல மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நடந்தாலும் முதல்வர். எடப்பாடி தான், ஏடிஎம்கே தான் சிஎம். அவ்வளவுதான். டெபுட்டி சிஎம் அது அப்புறம் இனிமே தான் அமித்ஷா தான் பேசணும். அது நாங்க அதை சொல்ற அதிகாரம் எனக்கு இல்லை. அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, என்டிஏ ஜெயிச்சா ஏடிஎம்கேல எடப்பாடி தான் சிஎம்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அவர் டெப்டி சிஎம் விஜய் கட்சி தான் சொன்னா நான் அதை ஒத்துக்குவேன். நான் அதை பேசுற அதிகாரம் எனக்கு இல்லைல்ல. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கு, தாவேகா ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறாங்கன்னா அது டிஎம்கே வெற்றிக்கு சாதகமா அமையும். நிச்சயமா இல்ல. இல்லையா? விஜய் நான்கு அணிகளாக போட்டியிருந்தாலும் நான்கு அணிகளை போட்டியிட்டாலுமே சார், வித் விஜய் என்டிஏ வில் வின், என்டிஏ வில் ஸ்வீப். ஈவன் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். அவ்வளவுதான். நல்ல மறுபடியும் சூப்பரா இருந்தது. மறுபடியும் விஷயம் சொல்றதுக்கு ஏதாவது மறுபடி சொல்லவா? சொல்லுங்க. என்டிஏக்கு விஜய் வந்தா வித் விஜய் என்டிஏ வில் ஸ்வீப். அவர் வரவில்லை என்றால் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். எதன் அடிப்படையில சொல்றீங்க? அவ்வளவுதான். ஓட்டு அவங்களுக்கு ஒரு 10-12% அவங்களுக்கு ஓட்டு வரும். அந்த ஓட்டு இங்க வரும்போது பெரிய லாபம். திமுக இன்னும் பலவீனப்படும். அது வரலைன்னா அந்த 10-12% எடுத்து எல்லா இடத்துலயும் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி ஓட்டு வாங்கிட்டு எல்லா தொழிலும் தோத்து போயிடுவாங்க. அவ்வளவு. அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த கட்சி இருக்கு. விஜய் வந்தா என்டிஏ எவ்வளவு சீட்டுகள் அப்ராக்சிமேட்டா ஜெயிக்கும்? ஸ்வீப் ஆகும். 200க்கு மேல ஜெயிக்கும். வின்னுங்கிறது விஜய் வரல வின்னுனா ஒரு 150-160 சீட்டு ஜெயிக்கும். என்டிஏ கம்ஃபர்டபுளா ஜெயிப்போம். ஓகே.